தமிழிசை சங்கம் சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் ப. சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை ராயவரம் சேக்கலார் மன்ற பொருளாளர் திரு பி. வேல்முருகன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சேர்ப்பார்கள். நம சிவாய. பொடித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிராரடி போற்றி வாடி திருநாவலூர் பன்றொண்டர் வதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி நன சரே நன பிடியதம் குருகுமை குளமிகு கரியது பிடியதம் குருகுமை குளமிகு கரியது படி கொடு கனதடி வழிபடும் அவரிட கடி கண பதிவர
எல்லோருக்கும் வணக்கம் செலுத்தி நம்ம நாட்டில் 6 விதமான மதங்கள், 6 விதமான தெய்வத்தை அடிப்படையாக கொண்டது. விநாயகரை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம், முருகனை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம், அம்பிகையை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம், சிவனை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம், மகாவிஷ்ணுவை கிருஷ்ணனையோ ராமனையோ அங்க நான் குறிப்பிடல இல்லையா? ஆமா, மகாவிஷ்ணுவை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம், சூரியனை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம். ஆக எத்தனை ஆச்சு? 6. இந்த 6 மதம்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தம். இன்னைக்கு காணப்படுகிற ஏகப்பட்ட மதங்கள் இதெல்லாம் இறக்குமதி சரக்கு இல்லையா? ஆமா. ஒரு காலத்துல நம்ம நாட்டில் கோதுமை விளையுமோ? தஞ்சாவூர், சென்னை மாகாணத்துல கிடையாது. வளர்ச்சி தான் ஆகணும். இப்பவும் கூட வளர்ச்சி தான் ஆகணும் இல்லையா? நம்ம நாட்டை விட வெளிநாட்டில் தான் கோதுமை எல்லாம் நல்லா விளையுது, அரிசி கூட இல்லையா? இந்த 6 மதம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. அதுலயும் தமிழ்நாட்டில் சிவன் கோயில்கள் தான் ஜாஸ்தி. ஆமா. அடுத்தபடியாக பெருமாள் கோயில் ஜாஸ்தி. இந்த சிவன் கோயிலேயே முருகனும் பிள்ளையாரும் அம்பிகையும் அடக்கம் இல்லையா? ஆமா. சில கோயில்ல மகாவிஷ்ணுவும் உள்ளே இருக்கும். இப்ப சேம்பரம் கோயில்ல கூட மகாவிஷ்ணு கோயிலே இருக்கு இல்லையா? ஆக சிவன் கோயில்ல இந்த 6 அடக்கம்னு அர்த்தம். விநாயகர், முருகன், அம்பிகை, பெருமாள், சூரியன் எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். ஆமா. ஆக தலைவன் யாரு? சிவபெருமான் தான். அதனாலதான் ஊருக்கு நடுமத்தில சிவன் கோயில கட்டினாங்க. இப்ப கூட சில இடங்கள்ல தேடுறாங்க பாருங்க, அங்கெல்லாம் சிவலிங்கம் கிடைக்குத இல்லையா? இப்ப சமீபத்தில் ஆரணியில ஒரு கோயில் கும்பாடத்துக்கு கூப்பிட்டுறாங்க, பாரத்துக்கு போனேன். அங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த கோயிலுக்கு பேரு புதுசா ஒருத்தர் நிலம் வாங்கி தோண்டினா ஒரு சிவலிங்கம் கிடைச்சது. அந்த சாமிக்கு பூமிநாதர்னு பேர் வச்சான். ஒரு அம்பாள் வச்சான், முருகன் வச்சான், கோயில் கட்டினான், கும்பாபிஷேகம் பண்ணான். என்னையும் கூப்பிட்டுனா நானும் போயிருந்தேன். அப்ப எப்பவோ அது புதைப்பட்டு போனது தானே இந்த சிவலிங்கம் இல்லையா? ஆமா. எனக்கு தெரியும், இந்த திருமழிசைக்கு பக்கத்துல ஒருத்தர், அவரு நிலத்துல அப்படிதான் ஒரு சிவலிங்கம் கிடைச்சது. நீ எத்தனையோ நாட்டுகள்ல பாத்தீங்கன்னா தோன்றுனா சிவலிங்கம் கிடைக்குது. எல்லா தெய்வமும் கிடைக்குது, சிவலிங்கமும் கிடைக்குது இல்லையா? ஆமா. இப்படி இருக்கிற நாட்டில் வேற்று மதங்கள் வந்து குடியேறிச்சு. சமணம், சாக்கியம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்டியன், இப்படி மதங்களும் வந்து குடியேறிச்சு.
அதுல இந்த சமணன், சாக்கியன், பௌத்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய மதம் பிற மதங்களுக்கு தீங்கு நன்றாக செய்து கொண்டிருந்தது. இப்ப கூட பாத்தீங்களா, ஒரு மதம் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, நம்ம பொறுத்துக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா. ஆமா, எந்த மதம்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி 7வது நூற்றாண்டுல இந்த சைவ சமயத்தை, இந்த சிவனை வழிபடுகிற மதத்துக்கு சைவ சமயம்னு பேர். சிவ மதம் அல்லது சைவ மதம். இத பெரும்பகுதி எதிர்த்தது சமணமும் சாக்கியமும் பௌத்தமும் 7வது நூற்றாண்டுல. அதாவது இன்னைக்கு ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முந்தி. அவன் எதிர்த்தவன் என்ன பண்ணனா அப்படின்னு கேட்டா, கோயில் அடிக்கிறது. இப்பவும் கோயில் அடிக்கிறான் பாத்தீங்களா, பாக்கணும்ல. இவங்க கை வைக்கிற இடம் முதல்ல கோயில் தான். கோயில அடிக்கிறது, உடைக்கிறது, சிவலிங்கத்தை அடிக்கிறது, உடைக்கிறது, அங்க இருக்கிற சாமிகளை எல்லாம் தூக்கி கொண்டு போட்டு புதைக்கிறது, இப்படிதான் பண்ணானுங்க. அதுக்கு பௌத்தர் தான், புத்தர் தான் அதுக்கு ஆதாரமான தெய்வம். அதுல இருந்து பிரிஞ்சதுதான் இந்த சமணம், சாக்கியம் எல்லாம். இப்பவும் கிறிஸ்டியன்ல பல பிரிவு இருக்கு இல்லையா, முஸ்லீம்குள்ள கூட இருக்கு, வைணவத்திலையும் இருக்கு, சைவத்திலையும் இருக்கு, பல பிரிவு இருக்கு. ஆமா. அந்த மாதிரி அவனும் என்ன பண்ணா, இந்த பௌத்தத்திலிருந்து பிரிஞ்ச சமணம், சாக்கியம் அப்படின்னு சொல்லுகிற மதங்கள் சைவ சமயத்துக்கு பெரிய தீங்கு இழைத்தது. சிவன் கோயில் அடிக்கிறது, உடைக்கிறது, சிவலிங்கத்தை தூக்கி போட்டு உதைக்கிறது, யாராவது விபூதி பூசிட்டு போனான்னா அவனை அடிக்கிறது. இப்ப கூட அப்படி அடிக்கிறானோ. என்ன கூட இந்த என்னது குரலக்கிட்ட ஒருத்தன், அவன் யாரா விபூதி பூசிட்டு போடுறது அப்படின்னா, நான் பேசாம போய்கிட்டே இருந்தேன். இவனோட போய் நமக்கு என்னத்துக்கு வம்பு அப்படின்னு. அங்க பக்கத்துல இருக்க ஒருத்தவன், என்னடா என்னடா அவரை கூப்பிடுற அப்படின்னு நான் பாருங்க வாய முடிக்கணும். அவன் இல்லாட்டி நான் என்ன அடிச்சிருப்பான் இல்லையா. ஆமா, இது ரொம்ப தப்பு இல்லையா. நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டுல ஒருத்தன் இருக்கான், அவன் நிறைய சம்பாதிக்கிறான், அட எப்படியோ சம்பாதிக்கிறான், அதை வச்சுக்கோ, அதை அப்புறமா பாத்துக்கோ. உனக்கு என்ன, நீ பேசாம ஓங்காரியை பார்த்துட்டு நீ போக வேண்டியதானே இல்லையா. ஆமா, அவன் தப்பாவும் சம்பாதிக்கலாம், ரைட்டாவும் சம்பாதிக்கலாம். நீ தப்புன்னு நினைக்கிற, அவன் ரைட்டாவும் சம்பாதிச்சுட்டு இருப்பான். ஆமா, இந்த மாதிரி தெருவில் போறவங்க கூட அடிக்கிறது, உதைக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு, இந்த சமணன், சாக்கியன், பௌத்தன், இந்த கூட்டம். இப்பவும் என்னமோ என்ன பெல்லா அது என்னமோன்னு ஒரு ஊருக்கு பாருங்க, சரவண பெல்லான்னு ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஆடையே கட்டாம இருப்பான். அவன் சமண, ஆடையே கட்ட மாட்டான். ஆனா பேசுறது பூரா கொல்லாமை அப்படி இப்படிலாம் பேசுவான். கொல்லாமைன்னு பேசிவிட்டு அந்தாண்ட போய் மீனை தின்னுட்டு இருப்பான், ஆட்டுக்கறியை தின்னுட்டு இருப்பான். சொல்றது ஒண்ணு, செய்யறது. இந்த வேளையில தான் சிவன் கோயில் எல்லாம் அடிக்கிறான், உதைக்கிறான்னு சொன்ன உடனே
அப்ப இருந்த சின்ன சின்ன மகாராஜாக்கள், சேர சோழ பாண்டியர்களை விட்டுடுங்க, சின்ன சின்ன மகாராஜாக்கள்லாம் இருந்தாங்க. நரசிங்க முனியர், புகழ்ச்சோழர், அப்படி இப்படி எல்லாம் இருந்தாங்க பாருங்க. அவங்களாம் அவங்களால இந்த சமணர்களை எதிர்த்து நிக்க முடியல. இப்பவும் நமக்கு சில மதங்களை எதிர்த்து நிக்க முடியல. நம்மளால முடியுதா? ஆமா, முடியல. தேனை கொண்டு வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் தப்பு. அது தப்பான வழி அது. ஆமா, அப்படி தப்பான வழியில போனா கடவுள் தீர்ப்பு கிடைச்சு போடும். மனிதன் தீர்ப்பு கிடைக்காது, கடவுள் தீர்ப்பு கிடைச்சு போடும். ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ஆமா, தினம் 7 பேரையும் 8 பேரையும் சுட்டுக்கிட்டு இருந்தான். ஒரே நிமிஷத்துல அடிச்சு லட்சக்கணக்கு கொண்டு போயிடுது பாத்தீங்களா ஒரு நாட்டுல. யார் தீர்ப்பு? கடவுள் தீர்ப்பு. தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று. அப்ப இது அநியாயம் ஜாஸ்தியா போச்சு. சீர்காழியில சிவபாத ஹிருதயர்னு ஒரு பிராமணர், அவர் மனம் நொந்து போனார். இப்படி எல்லாம் செய்யறான், இது என்னத்துக்கு செய்யணும்? செய்ய வேண்டாமே இல்லையா? அவன் வீட்டுல அவன் வளர்ந்து போறான், இவன் வீட்டுல இவன் வளர்ந்து போறான், இந்த நாட்டுல இவன் வளர்ந்து போறான், அந்த நாட்டுல அவன் வளர்ந்து போறான். இதுக்கு அடிக்கிறதோ உதைக்கிறதோ குண்டை தூக்கி போடுறதோ தப்பு இல்லையா? அந்த பிராமணர் என்ன பண்ணாரு, சீர்காழியில திருத்தோணிபுரம்னு சொல்லி ஒரு இடம், உலகமெல்லாம் தண்ணியில மூடிய போது சிவன் ஒரு தோணி மேல இருந்தானா. இப்ப சுனாமி வந்தது மாதிரி. அதுக்கு தோணியப்பர்னு பேரு. இன்னும் இருக்கு, அந்த சாமி இன்னும் இருக்கு. அந்த சாமியில போய் இவர் முறையிட்டாரு. யாரு? இந்த சிவபாத ஹிருதயர்னு சொல்ற பிராமணன். அவர் பேர் என்ன? சிவபாத ஹிருதயர். இவர் தான் திருஞான சம்பந்தரோட அப்பா. சாமி சாமி எல்லா மதமும் உயர்வுதான், எல்லா மனிதனும் உயர்வுதான், எல்லா நாடும் உயர்வுதான். இவன் ஏன் அவன் அடிக்கணும், அவன் ஏன் இவன் அடிக்கணும்? இது தேவைதானா? இதற்கு ஒரு தீர்ப்பே கிடையாதா? அடுத்த வீட்டுக்காரன் ஒண்ணு துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தான். என்ன நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. கடைசியில போலீஸ் அளவுக்கு போச்சு. அது அவன் பண்றதுதான் தப்பு. புடிச்சுக்கிட்டான் போலீஸ்ல, அவனே திருப்பி புடிச்சுக்கிட்டான். நீ பண்றதுதான் தப்பு, அவன் சாமியார் பேர்ல தப்பு சொல்லி என்ன அப்படித்தான் நடந்தது. ஆமா, அப்ப சாமியிட்ட போய் முறையிட்டார் அவர். சாமி சாமி இப்படி நடக்குது, சிவன் கோயில்லாம் அடிக்கிறானே, சிவனடியார்கள் எல்லாம் அடிக்கிறானே, விபூதி பூச்சிக்கிட்டவெல்லாம் அடிக்கிறானே, இத கேட்கறதுக்கு நாதி இல்லையா? இத நீயும் கேட்க மாட்டியா? எங்களால எல்லாம் கேட்க முடியல, இது கேட்கக்கூடிய பிள்ளையா நீ ஒண்ணு கொடுன்னு கேட்டார் இல்லையா?
அந்த மாதிரிதான் மகாத்மா காந்தியோட தகப்பனார் கேட்டிருப்பாரோ என்னமோ, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க எவனாலையும் முடியல, எனக்கு ஒரு பிள்ளை கொடு, அவனுக்கு மோகன கரன்சாம் காந்தின்னு பேர் வைக்கிறேன், அவன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு அவர் கேட்டாரோ என்னமோ. அப்படி ஒரு வரலாறு எனக்கு தெரியல இல்லையா. காந்திக்கு முன்னால எத்தனையோ பேர் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு கஷ்டப்பட்டாங்க இல்லையா. ஜவஹர்லால் நேரு அப்பா கூட என்னமோ நேருன்னு பேர் அவருக்கு, மோதிலால் நேரு, நீ எத்தனையோ பேர் கடைசியா கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுதான் மகாத்மா காந்தி இல்லையா. எனக்கு தெரிஞ்ச வரலையா, தப்பு இருந்தா விட்டுடுங்க. ஆக இந்த சிவபாத ஹிருதயர் என்பவர் அந்த தோணிபுரத்தில் இருக்கிற சாமியை கேட்டார், எனக்கு ஒரு பிள்ளை கொடு, இந்த சமண பசங்களையும் சாக்கிய பசங்களையும் பௌத்த பசங்களையும் அடிச்சு உடைக்கிறாப்புல எனக்கு ஒரு பிள்ளைய கொடு அப்படின்னு கேட்டார். என்னால ஒன்னும் செய்ய முடியல இல்லையா. ஆமா, பிறந்தான் திருஞான சம்பந்தர் பிறந்தார். திருஞான சம்பந்தர் பிறந்தார். திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. தெய்வமே அனுப்பிச்ச குழந்தை, சிவனே அனுப்பிய குழந்தை. 3 வயசுல இவங்க அப்பா கோயில் இருக்கிற குளத்துல குளிக்கிறதுக்காக போனார். இந்த கதை உங்களுக்கு தெரியும், நான் நினைவூட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு. இந்த குழந்தை நானும் வருமேன், சரி அப்படின்னு அழைச்சு போனார். அழைச்சும் போய் குளத்துல நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா. ஆமா, இப்பவும் இருக்கு அந்த குளம், சீயாழி கோயிலுக்குள்ள. இவர் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு ஒரு ஜபம் பண்ணுவாராம். யாரு? திருஞான சம்பந்தரோட அப்பா. தரையில இருக்கிறவன ஜபம் பண்றது இல்ல, அவர் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு ஜபம் பண்ண வரும். அந்த ஜபங்கிறது என்ன? கடவுளை நினைக்கிறது, அவன் நாமாவை சொல்றது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப ஜபம் பண்றோம்னு சொல்றோம், என்ன சொல்றோம்? பஞ்சாட்சர ஜபத்தை சொல்றோம், நமச்சிவாய மந்திரத்தை சொல்றோம், 108 தடவை சொல்றோம், 1008 தடவை சொல்றோம், அதுதான். ஒரு தண்ணியில மூழ்கிட்டு அத சொல்லியிருக்காரு. அந்த ஜபத்துக்கு பேரெல்லாம் கூட எழுதுறாங்க. அகமருடன ஜபம் என்று பேர் அப்படின்னு, அதுக்கு விளக்கமா எழுதியிருக்காங்க. தண்ணீர மூழ்கின அப்பாவை காணும்னு சொல்லி அம்மையே அப்பா, அம்மையே அப்பா, அம்மா அப்பா, அப்பா அம்மான்னு அந்த குழந்தை கத்துது இல்லையா. அப்ப கூட குழந்தை அப்பா அம்மா காணும்னா கத்தும் இல்லையா. எல்லா உயிருக்கும் அம்மையே அப்பா, அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கிறவன் யார்? கடவுள். அவன் தான் காப்பாத்துறான் இந்த குழந்தைகளை. இந்த அம்மா ஒண்ணும் காப்பாத்தல, இந்த ஐயா ஒண்ணும் காப்பாத்தல. இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் காப்பாத்திருந்தாக்கா 8 வயசுல ஒரு குழந்தை சாகுதுன்னா ஏன் சாகுது? சாவாம இருந்திருக்கணும்ல. யாரோ ஒருத்தன் காப்பாத்திருந்தா அவன் விட்டுட்டான், இது போயிடுச்சு, அவ்வளவுதான். எங்க அண்ணன் ஒருத்தன் இருந்தான், வயசு 16, அவள் போயிட்டான். எங்க அப்பாவும் இருந்தாரு, எங்க அம்மாவும் இருந்தாங்க. ஏன் போனா?
எங்க அப்பாவும் அம்மாவும் காப்பாத்தாம விட்டாங்களா? இல்ல, காப்பாத்தினவன் வேற ஒருத்தன், அவன் கை விட்டுட்டான், அவ்வளவுதான். என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான் அவனே 84 முந்தா நாள்ல இருந்து இல்லையா? அவன் காப்பாத்தினான், அவ்வளவுதான். இல்ல நித்யானந்தம் காப்பாத்துறாரா? இல்ல இவர் காப்பாத்துறாரா? இவர் காப்பாத்துறாரா? என்ன பண்ண முடியும்? ஒரு 10 ரூபா பணம் கொடுக்கலாம், 5 ரூபா பணம் கொடுக்கலாம், ஒரு பேட்டி கொடுக்கலாம், ஒரு சோறு போடலாம், அவ்வளவுதான். உயிரை கொடுக்க முடியுமா? முடியாது, எவனாலும் முடியாது. இந்த அப்பாவையும் அம்மாவையும் காணுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அழுது. இதான் சந்தர்ப்பம்னு அங்க வந்தான் பரமசிவனும் பார்வதியும். குழந்தை அழுகுறான். நாம தானே அவனை அனுப்பிச்சோம், இங்க வந்து பிறந்திருக்கிறான். அவர் கேட்டாரு இப்படி ஒரு குழந்தைய கொடுன்னு, நான் கொடுத்தேன். இப்ப அவர் தண்ணியில மூழ்கிட்டு இருக்காரு, அவன் அழுகுறான். அழுகுற குழந்தைக்கு ஓம் பாலை கொடுன்னு சொன்னார். அழுகிற குழந்தை எதேன்னு ஒண்ணு கொடுத்தா அழுக நின்று போடும் இல்லையா? சாதாரணமா ஒரு குழந்தைன்னா அது தின்பண்டத்துக்காக அழுவுது, அப்பாவை காணும்னு அழுவுது, அம்மாவை காணும்னு அழுவுது. இந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த குழந்தை அழுவுது, அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, இந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் அவர் கேட்டு வாங்கினாரு, அதுக்காக தான் அழுவுது. அதத்தான் மாணிக்கவாசகர் சொன்னாரு, அழுதால் உன்னை பெறலாமே. இல்லையா? நான் சிதம்பரத்துக்கு போனேன், ஒரு பெரிய பணக்காரன், அவர்கிட்ட போய் நின்ன. என்ன அவருக்கு நல்லா தெரியும், தேவாரம் பாடுமென்னு தெரியும். எங்க வந்தேன்னு கேட்டார். எங்க வந்தேன்னு கேட்டோம்னா நான் அழுதேன். அவரு பெரிய பணக்காரர், நிலத்து வந்தார். நான் அழுதேன். அழுத ஒண்ணு சொன்னாரு, சாமிநாதா ஏன் அழற, சொல்லு உன் குறைய, என்னால முடிஞ்சதை செய்யறேன் அப்படின்னு. நான் ஏழை, இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இசைக்கல்லூரியில 4 வருஷம் படிக்கணும். என்னால ஹோட்டல்லயோ அங்கேயோ நான் தங்கி படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க தர்மஸ்தாபனம் வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் சோறு போடுறீங்க, எனக்கும் சோறு போட்டா அதை படிச்சுக்குவேன் சொன்னேன். இவ்வளவுதானே, இதுக்குதான் அழுகுற. நாளையிலிருந்து உனக்கு சோறு போடுறேன், 3 வேளை சோறு, கவலையே விடாத. ஆனா ஒரு கண்ட்ரோல், ஒவ்வொரு வருஷமும் நீ பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணினா தான் அடுத்த வருஷம் சாப்பாடு அப்படின்னு. சரிண்ணா, நீ உடனே பணம் கட்டி சேர்ந்துரு, 4 வருஷம் உனக்கு சோறு போடுறேன்னு. அப்ப அழுதாதான் கிடைக்கும் இல்லையா? 4 வருஷம் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிவிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பாஸ் பண்ணிருக்கேன்னு வந்த கடிதத்தை கொண்டு அவர்கிட்ட காட்டினேன். நீ படிக்கும் போதே தெரியும் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு. சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல பையனுக்கு நான் சோறு போட்டேனேங்கிற சந்தோஷம் எனக்கு. சௌக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டார். அந்த பெரியவர் அவரை மறுபடியும் என் வீட்டை வந்து சாப்பிட்டார். ஆமா, அவர் காங்கிரஸ்வாதி. என் மனைவி கிட்ட சொல்லிட்டேன், அவர் என் தாப்பனார் மாதிரி, அவர் வந்தாருன்னா அவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் நீ செய்ய வேண்டியதுன்னு சொல்லிட்டேன்.
அவர் மெட்ராஸுக்கு வந்தாருன்னா என் வீட்டுல வந்து தங்குவார். அவர் தங்குனாருன்னா கடவுளே வந்த மாதிரி நினைப்பாங்க. ஏன் சோறு போட்டு வளர்த்தானே. இல்லையா? ஆக இந்த குழந்தை அழுதுதா, நாம தானே அனுப்பிச்சோம், இப்ப அழுகுறான், பாலை கொடுத்து. தாய்ப்பாலை சாப்பிட்டுட்டே ஒருத்தன் 100 வயசு வாழறான். இந்த 100 வயசு தாங்குது இந்த தாய்ப்பாலினுடைய வெயிட். அதனால இப்ப தாய்ப்பால் விடு, தாய்ப்பால் விடு, தாய்ப்பால் விடுன்னு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அதான் இல்லையா? ஆமா. முந்தா நாள் எங்க அம்மா படத்துக்கிட்ட போய் நின்ன. எனக்கு 84 வயசு, விசாக நட்சத்திரம். எனக்கு கையில 4 பூ வச்சிருக்கேன். ஒரு பூ போட்டேன் அவ திருவடியில. வருஷத்துக்கு முந்தி நீ என்ன பெத்தெடுத்தாயே, அப்படின்னு. இந்த ஒரு பூ போட்டா போருமா? போராது. இந்த நாடு தெரிஞ்சது என்ன? சாமிநாதனா குடிக்காதவன், சாமிநாதனா சூதாடாதவன், சாமிநாதனா பிற பெண்களை பார்க்காதவன். இப்படி ஒரு பிள்ளைய பெத்தாயே நீ என்னத்த கண்ட? உனக்கு ஒரு பூ போருமா அப்படின்னு 4 பூவும் எடுத்து அவ காலில் போட்ட. இதைத்தான் செய்ய முடியுமே தவிர நான் அவளை கூப்பிட்டு வடை பாயசம் போட முடியுமா? இல்ல போட்டாதான் சாப்பிடுவாள? இந்த 4 பூவுக்கு ஈடு போட்டு விழுந்து கும்பிட்டுட்டு உலகத்தை எல்லாம் காப்பாத்துக்கிற பரமேஸ்வரி கண் உழைப்பால கறந்து சிவஞானத்தையும் அதோட குழைத்து, இந்தாடா குடி அவனுக்கு கொடுத்தா. யார் சொல்ற? தெய்வ சேக்கிடர். எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார் என்பது பெரிய புராண பாட்டு. இந்த வரலாறு நமக்கு எழுதி வச்சது தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆமா, நமது முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தர்மம் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க தெரியுமா? இந்த அற்புதமான வரலாறை எழுதி வச்சவர் இதோ இருக்கிற குன்றத்தூர்ல தான் அவர் பிறந்தார். அவர் சமாதி, அவருடைய இருந்த இடம் இருக்கிறது. அவர் இருந்த இடம் கோயிலாக இருக்கிறது. அவர் ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காரு, கோயிலாக இருக்கிறது. நமது முன்னோர்கள் செய்த தர்மம் நினைச்சு பார்க்கிறோமா? நாம பெரிய புராணத்தை போல ஒரு நூல் உண்டா? கிடையாது, கிடையாதுன்னு பெரிய மகா புலவர்கள்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா? ஆமா, அதனால்தான் அதுக்கு பெரிய புராணம்னு பேர் வந்தது. அதுக்கு பேரு திருத்தொண்டர் புராணம்னு தான் பேரு. படிச்சு பார்த்தவங்க பெரிய புராணம். இப்ப என்ன கூட என்ன சொல்றாங்க, யார் பாடுறான்னு கேங்க, தர்மம், அவ்வளவுதான் பேர் கூட சொல்றது. பொற்கிண்ணம் வலித்துனா பொன்கிண்ணம்னு நம்ம பொருள் பண்ணலாம். பொன்னை போன்ற கிண்ணம்
பொன் போல போற்றுகின்றவன் இல்லையா? பொன் போல போற்றுகின்ற கிண்ணம் என்று பொருள் பண்ணிடலாம். என்னையா பிரமாதம், பொன் கிண்ணம் நான் கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிடலாம்ல. கடவுள் அருள் பெற்ற கிண்ணம். பாலை குடிச்சாரு, பால் குடிச்சா அந்த குழந்தைகளுக்கு மேல எல்லாம் ஊத்தும் இல்லையா? நமக்கு கூட ஊத்தும் இல்லையா? அப்பா எந்திரிச்சு வந்தாரு, தண்ணி உள்ள மூழ்கி எந்திரிச்சு வந்து பார்த்தாரு, பையன் ஏதோ பால் குடிச்சிட்டு நின்னான். அனாவசியமா ஒரு வீட்டுல தமிழர்ல கூட தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு காலத்துல. ஆமா, எங்க அம்மா அடுத்த வீட்டுல ஒரு தமிழர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டேன்னா தொலைஞ்சா பிச்சு எடுத்து போடுவாங்க. என்ன அவன் வீட்டை போய் எங்க நீ தண்ணி வாங்கி குடிக்கிற? அதே பழக்கம் தான் இன்னைக்கும். இந்த வீட்டுக்கும் போக மாட்டேன், அனாவசியமா யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஆமா, அடுத்த வீடு எனக்கு தெரியாது. அப்படி வளர்த்தாங்க என்ன இல்லையா? அப்ப அப்பா கேட்டாரு, யாரு கொடுத்த பாலடா குடிச்ச? யாரோ கொடுத்துருக்குறாங்க பால், அதை குடிக்கலாமா? இந்த குழந்தை ஞான குழந்தை. அந்த பாலை குடிச்ச உடனே அது என்ன ஆச்சான்? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். சிவனை தவிர வேற ஒன்னையும் நினைக்காது. யாரு? திருஞான சம்பந்தர். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர். தவத்துக்கெல்லாம் முதல்வர் அவர்தான் சார். யாரு? தெய்வ சேக்கிழார் பெருமான். தாம் உணர்ந்தார் அந்நிலை. அந்த பால் குடிச்ச உடனே இப்படி ஒரு மெஞ்ஞானம் உண்டாச்சு. அந்த மெஞ்ஞானத்துல அப்படியே நிக்குது அந்த குழந்தை. வயசு 3 இல்லையா? ஆமா. யார் குடிச்ச பாலடா குடிச்ச? யார் குடிச்சது குடிச்ச அப்படி கேட்டாரு. தோடு உடைய செவியன் அப்படின்னு அந்த குழந்தை. ஒரு காலத்துல ஆம்பளைகளும் தோடு போட்டுக்கிட்டு இருப்பான்ல இல்லையா? ஆமா. தோடுடைய செவியன் ரிஷபத்தில் ஏறி வந்து, ரிஷபம் தர்மம், தர்மமாகிய ரிஷபத்தில் ஏறிட்டு வந்தான் இல்லையா? இப்பவும் என் வீட்டுக்கு பஸ் வருது ஒண்ணு. அது என் வீட்டு பஸ் இல்ல, டெய்லி 7 மணி 6 மணி வருது. என் வீட்டுக்காரி 2 வாழைப்பழம் 2 தோசை ஏதாவது எடுத்து வச்சிருக்கிறா. அவ சாப்பிட்டாலோ இல்லமோ இதை எடுத்து வச்சிருப்பான். அது தலையை ஆட்டும். இந்த மணி ஆடுதா, வாடியம்மா வந்துட்டியா அப்படின்னு இருந்து போவா. 2 தோசை 2 இட்லி, இந்த வாழைப்பழம், பிஸ்கட்டு எல்லாம் கையில கிடைக்குதோ அதை எடுத்து கொடுத்துடுறாங்க. ஆமா, நான் கொடுக்காதேன்னு சொல்றதே கிடையாது. முதல்ல ஒரு பிஸ்கட் கொடுப்பா, அது போச்சுன்னா பாக்குறது 2 கொடுப்பா, அப்புறம் 2 கொடுப்பா, அப்புறம் இன்னொன்னு கொடுப்பா, இன்னொன்னு கொடுப்பா. வேண்டா போர் மாடானா போயிடும்.
வருது, தினம் வருது. இன்றைக்கு கூட வந்துட்டு போச்சு. ஆமா, 50 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டுறான். வீட்டுக்காரன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கா, மச்சான் இருக்கான், மாமா இருக்கான், பேர குழந்தை இருக்கு, மகள் இருக்கா, மருமகள் இருக்கிறா, எல்லாரும் பக்கத்தில் நிக்கிறாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள போறது யாரு? யாரையா போற? யாரு போற? பசுதான் போகும். இன்னும் அதை மாத்துறதுக்கு எவனுக்கு இஷ்டம் அல்ல. ஆமா, அப்படி ஒரு தெய்வீகமான நாடு நம்ம நாடு இல்லையா? ஆமா. இன்னைக்கு கூட 6 மணிக்கு நான் பூஜை பண்ணிவிட்டு வெளியில வந்தேன். அழுக்கா இருந்தது. பசு வந்துட்டு போயிட்டுதா அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டு போயிட்டாள அப்படின்னாங்க. எப்படி 6 மணிக்கு? சில வேளையில மத்தியானத்துக்கு கூட வரும், சில வேளையில சாப்பிட்டு கூட வரும். அவ வரும்போதெல்லாம் இவங்க ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ கொடுக்காதுன்னு நான் சொல்றதே கிடையாது. ஏன்? பசுனுடைய உடம்புல அத்தனை தெய்வமும் இருக்குன்னு ஒரு படம் இருக்கு, பாத்தீங்களா நீங்க? ஆமா, பசுவினுடைய உடம்புல இருக்கிற அத்தனையும் சிவனுடைய முடிக்கு போகுது. பால், தயிர், நெய், கோமயம், கோத்தலம் அத்தனை இல்லையா? ஆமா. 50 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டுறான். முதல்ல போறது எது? பசுமாடு தான். நம்ம பொடிச்சுக்கிட்டு இருக்கிற விபூதி இது ஏது? அங்கிருந்து வந்ததுதான். அந்த வார்சு தான் அந்த ரிஷபம். அதனால சில இடங்கள்ல பசுவேறும் எங்கள் பரமன் அப்படிம்பார் திருஞான சம்பந்தர். பசுவேறும் எங்கள் பரமன். அவன் ரிஷபத்தில் தான் வர்றான். ஆனா இவர் பசு ஏறும் எங்கள் பரமன் அப்படின்னு வேறு தோழி பொங்கல்ல கொண்டு வர்றார். காரணம் அது இனம் இல்லையா? ஆக தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவல் மதி சூடி குற்றம் பண்ணவனையும் தலையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? 3 வயசு குழந்தை சொல்லுது அப்பாவுக்கு, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் ஏழுடைய மலரான் முன்னை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இவன் அல்லவோ கொடுத்தான். அப்படி சுட்டி காட்டிச்சு பாருங்க. அது வரைக்கும் அங்க அந்த பக்கமே திரும்பல. அவரு யாரு? சிவபாதர். இவன் அன்றேர்ல பார்த்தாரு. அங்க ரிஷபவாகனத்துல சாமி இருக்காரு. அதுக்கு முந்தைய அவர் கடவுளுடைய உருவத்தை கோயில்ல தான் பார்த்திருக்காரு, தவிர இப்படி பார்த்தது இல்லை. யாரு? சிவபாதர். எத்தனை தடவை சொல்லிச்சு? இப்படி 11 தடவை சொல்லிச்சு. இவனன்றே 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 இவனன்றே. நம்ம சமுதாயத்தை வாழ வைக்க வந்தவன்டாவன், நம்ம குழந்தையாவன் இல்லை இல்லை. நம்ம சமுதாயத்தை வாழ வச்சு விடுமா? ஆமா, தொடங்கிட்டான் என்னை அப்படின்னு நினைச்சார். அவர் தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டார். நாம நாட்டுப்புறத்துல பாத்தீங்கன்னா குழந்தைய தூக்கி தோல்ல தான் வச்சுக்கோம். தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு கோயில் புற சுத்தி வந்தார்.
தோல் மேல உட்காந்துக்கிட்டு முற்றல்லாமை இள நாகமோடன மூளை கொம்பவை பூண்டு பற்றலோடு உள்ளங்கவர்கள் கற்றல் கற்றருடையார் பெரிகார கையால் தொடுதேற்ற கற்ற முந்த வீர மாவுடமேவிய பெம்மான் இவனந்தே. 11 பாட்டு பாடுச்சு. இந்த 11 பாட்டும் இன்னைக்கும் இருக்கு. சைவத்தை வாழ வைத்த முதல் திருப்பதியும் இதுதான். இந்த 11 சொல்லுவேன். இப்போ நீர் பறந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி ஏர் பறந்த இன வெள்வளை சோரையன் உள்ளங்கவர்கள்வன் ஊர் பறந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பறந்த பிரமாபுரமே நன்றே. 11 சொல்லுவேன், நேரம் கருதி விட்டுறேன். திருஞான சம்பந்தருடைய தந்தையார் நினைச்சார், நம்ம சமுதாயத்தை எவனும் அழிக்க முடியாதுரா. ஆமா, தொடங்கிட்டான். இல்லையா? ஆமா, நாளைக்கு திருஞான சம்பந்தருடைய நினைவு நாள், குரு பூஜை. வைகாசி மாதம் விசாக ஏன் நட்சத்திரமே வரும். ஒரு வைகாசி மாசம் மூல நட்சத்திரம் தான் அவர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார். 16வது வயசு. அவர் சாகல, உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தார். ஆமா, திருஞான சம்பந்தரும் உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தார். திருநாவுக்கரசரும் அப்படி, சுந்தரரும் அப்படி, மாணிக்கவாசகரும் அப்படி. கடைசியா சேர்ந்தவர் ராமலிங்க அடிகளார். இல்லையா? அதுக்காக தான் சொன்னேன், நாளைக்கு தான் அவருடைய நினைவு நாள். மூணு வயசு குழந்தை நேரா வீட்டுக்கு போனார். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு சீர்காழி இருக்கிற அத்தனை ஜனங்களும் திருஞான சமுத்திரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் என்ன பண்ணினார், நேர திருக்கோலக்கான்னு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கு, போயிருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்க போனார். 3 வயசு குழந்தை, திருக்கோலக்காவுக்கு போலாம் வாப்பா அப்படின்னு அப்பாவை கூப்பிடுதுன்னு சொன்னா, அது குழந்தையாது குழந்தையாதுன்னு கேட்கிறேன். இல்ல, தூக்கிட்டோட வச்சுக்கிட்டாரு. போனார் திருக்கோலக்காவு, பக்கத்துல இருக்கு. சீர்காழியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த சிவன் கோயிலுக்கு போச்சு. இன்னைக்கும் அந்த பாட்டு இருக்கு, இன்னைக்கும் நாங்க பாடிட்டு இருக்கிறோம். சைவத்தில் இருக்கிறவங்க கேட்கிறாங்களா, திரும்பி பார்க்கிறாங்களா? சைவத்தை வாழ வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, கோடி கோடியா பணத்தை கொட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்கிறாங்களா? சைவத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டான்னு 1 லட்சம் ரூபாய் பணத்தை வெளியில தூக்கி போட்டா கூட கிடையாது, நான் தான் தூக்கி போட்டேன் இல்லையா? ஆமா,
பாய மாதர உடையும் பொய்கை கோல காமுட கடையும் பிறையும் தாம்பர் பூச்சுங்கி உடையும் போத உருவம் எங்குலோ அப்பா தோல் மேலேயே உட்காந்துட்டு பாடுச்சு இல்லையா? ஆமா. அப்பாவுக்கு எப்படி இருந்தோம்? அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஆமா. கடவுள் என்ன பண்ணா, இங்க பொன்கிண்ணத்துல பால் கொடுத்தான், அங்க போய் அப்பா தோல் மேல உட்காந்து கையில தாளம் போட்டு பாடுச்சு. 3 வயசு குழந்தை. கையில தாளம் போட்டு போடுறான்னு ஒரு பொன்னால ஒரு தாளம் கொடுக்கும் அப்படின்னு பொன்னால ஒரு தாளம் கொடுத்தாங்க. இப்போவும் அந்த திருக்கோலக்காவுக்கு திருத்தாளமுடையார் கோயில்னு பேரு இல்லையா? ஆமா. நலங்குள் காழி ஞான சம்பந்தம் குலங்குள் கோலக்காவுடானையே கலங்குள் பாடல் வல்லவாய்மையார் குலங்குள் வினை போய் ஓங்கி வாழ்வதே. பெரிய மகா வித்வான்கள்லாம் இந்த தமிழை பார்த்துட்டு மிரள்றாங்க. என்ன பொருள் சொல்றதுன்னு தெரியல. ஆமா. இப்படி ஒரு குழந்தை இந்த சைவ சமயத்துக்கு கிடைச்சதே அப்படின்னு எங்கெங்கயோ இருக்கிற ஜனங்கள்லாம் சீயாடிக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஆமா. அப்போ ஒரு பதியம் சொன்னார் அவர். எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும். கோயில்ல நின்றுகிட்டு 3 வயசு குழந்தை ஒண்ணு இப்படி சொல்லுதுன்னு சொன்னா யாருக்குத்தான் மனசு இளங்காது? தமிழ் அப்படி வருது. எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும் தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும் கடலேயானும் கம்பமா கரி உரித்த காபாலி கரை கண்டன் பம்புலாம்பொடி பிரமபுரத்து உரையும் வானவலே. சேக்கிழார் எழுதுறார், திருஞான சம்பந்தர் பாடினது இசை உலகமே இங்க வந்துடுதுன்னு நினைக்கிறாப்புல இருந்தது அப்படின்னு. கானத்தின் எழு பிறப்பை அப்படின்னு எழுதுறார். அப்படி பாடி வச்சதுனால்தான் இன்னைய வரைக்கும் அது ஓடிட்டு இருக்கு இல்லையா? இந்த மூலதனம் சரியா இருந்துகிட்டே இருக்கு. எங்கேயோ ஒருத்தன் பாடிக்கிட்டே இருக்கிறான், எவனோ ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், கொடுக்கப்படாதுன்னு நினைக்கிறவனும் இருக்கான். கோடி கோடியா கொட்டி வச்சுட்டு இருக்கான் பாருங்க. நான் தான் சைவத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு ஊரை மிரட்டிட்டு இருக்கிறானுல்ல. இல்லையா? எவனோ ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், எங்கேயோ ஒருத்தன் பாடிட்டே இருக்கிறான். அதான் ஓதுவார் கூட்டம் இல்லையா? ஆமா. அத சொன்னார் திருஞான சம்பந்தர். ஏய், நீ ஒன்னும் பயப்படாதரா, என் பாட்டு இருக்கு பாரு, இத படி, ஒரு பொண்ணும் கிடைக்கும்,
போகமும் கிடைக்கும், புண்ணியவானாகவும் இருப்பாய். படி அப்படின்ட்டு. இரண்டாவது பதியம் அதுதான், மடையில் வாழைக்கு மிந்தி. ஆமா, அதுல அவர் சொல்றார், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை. 11வது பாட்டு இருக்கு. 2வது பதியத்துல 11வது பாட்டு. 11 பாட்டுன்னு சொல்லுவேன், நேரம் கருதி விட்டுறேன். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதப்புறபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவைவல்லார். சம்பந்தன் 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 அவர் பதியம் பூரா அவர் பேரை அடிச்சு வச்சு விட்டார் இல்லையா? ஆமா, 16,000 பதியம் பண்ணாருன்னு வரலாறு. இன்னைக்கு இருக்கிறது 400 சில்லறை தான் இருக்கு. அதையாவது பாக்குறானுடா, அதையாவது கேட்கிறானுடா. இது கேட்க கூடாது அப்படின்னு செய்யறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு நம்ம நாட்டில். ஆமா, தேவாரமா அதை கேட்காத, கோயிலா அவனை கேட்க விடாத, அவனை பாட விடாத, அப்படி பண்ணிட்டே இருக்காங்க மகா பாவிங்க இல்லையா? ஆமா, இதுக்கு மேலேயும் இது வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த வேலிக்கருவேன்னு ஒரு செடி எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க, அது 100 அடிக்கும் கீழே இருக்கிற தண்ணியை இழுக்குதான் அது. இது வேலிக்கருவை பாத்தீங்களா? ஆராய்ச்சியில போட்டிருக்கான் 100 அடிக்கும் கீழே. அவ்வளவு வலிமையா இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த ஓதுவார்களும். சமீபத்தில் ஒரு ஓதுவார யாருன்னு சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அவன் இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். திடும்னு அந்த வேலையை, அந்த ஓதுவார வேலையை விட்டு போன்ட்டான். ஒரு மகாபாவி. வேலை கிடையாது போன்ட்டான். வேலை கிடையாது போன்னு சொன்னதோட இல்ல, என்ன பார்க்க கூட கூடாது, அப்படியே போய் சொல் சொல்லலாமா? 22 உத்திராட்சம், 32 உத்திராட்சம், குழம்பெல்லாம் விபூதி, காய் வேட்டி, சடை, முடி எதுக்கு வச்சிருக்க? ஏன் வச்சிருக்க? ஓதுவார திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்குமா எதுக்காக வச்சிருக்க? கோடி கோடியா பணத்தை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? அவன் பார்த்தான் அந்த ஓதுவார், இந்த கொலகார பாவிட்டு நம்ம இருக்கிறத விட இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டு மலேசியாவுக்கு போயிட்டான். ஆமா, அத திருஞான சம்பந்தர் சொல்லுவார், பொன்னடைந்தார் என்னுடைய தேவாரத்தை படிக்கிறவனுக்கு பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், போகம் கிடைக்கும், புண்ணியவானாக இருப்பான் அவன் பாடி வச்சார். ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு. நான் தர்மபுரி மடத்துல தேவாரம் படிச்சேன். அப்ப இருந்தது ஒரு தேவார பாடசாலை. இப்ப இழுத்து மூடி விட்டார் இப்ப இருக்கிற புண்ணியவன். ஆமா, அந்த பாடசாலை வளர்ச்சிக்கு தான் நான் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன். இப்ப இருக்கிற புண்ணியமா இழுத்து மூடி விட்டார். 1941 வச்சாங்க. அது பணமா இல்ல? உண்மை கேட்க நாதி இல்லை, அவ்வளவுதான். அது போட்டோம், கடவுள் கேட்பான். விட்டுறான். அவங்கள்ட்ட தான் படித்தேன். என்னுடைய குருநாதன் வேலாயுத ஒருவர் அருமையா தேவாரம் சொல்லி வச்சார். வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்னமோ சொன்னாங்க,
என்னமோ சொல்றீங்கல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னமோ சொல்றீங்கல்ல ஒண்ணு, ஆங்கிலம். எனக்கு ஆங்கிலம் அவ்வளவுதான் வராது. அது எனக்கும் இருக்கும்ல. நான் மனிதன் அல்ல, எனக்கு இருக்கப்படாதா? 1968 எனக்கு வேலையே வேண்டாம், நான் தேவாரமே பாட வேண்டாம், நான் சாத்துக்குடி வித்துக்கிறேன் தெருவில் அப்படின்னு வேலையை விட்டு வெளியிட்டேன். யாருகிட்டையும் வேலைக்கு போகல, எந்த கோயிலுக்கும் வேலைக்கு போகல, எந்த மடாதிபதிகிட்டையும் போகல, எந்த பணக்காரன்ட்டையும் போகல. 1968 இன்னைக்கு 2006 நான் தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கிறேன். யாரோ 2 காசு கொடுக்கறான், கடவுள் கொண்டாந்து எனக்கு நேரம் கொடுப்பானா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? இல்ல இல்ல, அந்த தகுதி எனக்கு இல்ல. நான் கொஞ்சம் கொஞ்சம் பாடுறேன், அதுக்கே கொடுக்கறான். ஆமா, உள்ளத சொல்லாதேன்னு சொல்லுவாங்க, சொல்றேன். முந்தா நாள் ஒரு கல்யாணத்துல போய் பாடினேன். முந்தா நாளா? வியாழக்கிழமையா? 7ஆம் தேதி 2 மணி நேரம் பாடினேன். அவர் தேவாரத்தில் ரொம்ப பெரிய முடியவர். சாம்பாரத்தை கொண்டாந்து என்கிட்ட நீட்டினார். 70,000 ரூபாய் 2,000 ரூபாய் 11,000 ரூபாய் இருக்கு. எவ்வளவு? 11,000 ரூபாய். நான் கேட்டேன்னா அவரை, இல்லையே, சம்பந்தருடைய தேவாரம் என்ன சொல்லுது? பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியர். நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதும் தேவாரம் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆமா, நேரம் ஒழியிற வேலையெல்லாம் தேவாரம் சொல்றதுதான் எனக்கு வேலை. தினந்தோறும் கோயிலுக்கு போய் 50 பாட்டு சொல்லுவேன், தவறவே மாட்டேன். 4 மாசமா உடம்பு சரியில்லை, கோயிலுக்கு போறத நிறுத்துறது இல்லை. எம்பிரான் எனக்கும் தன்னடைந்த தம்பிரானாவானும் தழலேந்து கையானும் உபமா கரி உரித்த காபாலி கரை கண்டன் அம்புலாம்பொழிற்புறத்துறையும் வானவனே. இப்படி 50 பாட்டு சொல்லணும். ஆமா, யார்கிட்டயாவது நான் கடன் கேட்டிருக்கேன்னா? கேட்டது கிடையாது. ஏன்? அவன் என்ன பாடுறான்டா, தினம் கோயிலுக்கு வந்து பாடுறான்டா. ஆமா, 84 வயசாகுது அவனுக்கு, நடக்க முடியல, கொம்பு ஊனிட்டு நடக்கிறான், கோயிலுக்கு வரான்டா. ஆமா, அவன் பாடுறான்டா, அவனுக்கு கொடுறா. அம்மா 1000 2000 கொடுத்தான், 11,000 ரூபாய் கொடுறா அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா? 1968 நான் வேலையை விட்டு விலகினேன், யார்கிட்டையும் வேலைக்கு போகல. நான் 3 வேளை சௌக்கியமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் கோடீஸ்வரனா போயிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். என் குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு அவன் கொடுக்கறான். நான் அவனை பாடுறது விடுறதே இல்லை, அவன் கொடுக்கறான், அவ்வளவுதான் இல்லையா? இப்படி தேவாரத்தை நம்பி நாம இருந்தோமே ஆனால் தெய்வீகமே வளரும். காசு என்ன பணம் என்ன,
இந்த துலுக்கா நாடு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் என்ன? ஆ? இல்ல இல்ல, இன்னொன்னு துபாய். துபாயில போய் கேளுங்க, தர்மபுரி சாமிநாதன் தானே, எனக்கு தெரியுமா அவர? அது தவிர ரிகார்டில் பாடி வச்சிருக்காருயா, ஒரு பிராண்ட் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். எத்தனையோ ஊர்ல, எத்தனையோ ஊர்ல நானா பண்ண. இப்ப பாட நினைக்கிறேன், என்னால பாட முடியுதா? முடியலையா? ஏன்? அவன் பாட வச்சான். பாட்டு வைத்தான் ஆறு ஒருவர் பாடாதாரே. போரும்டா, 9 திருமுறை பாடினியா, போரும்டா அப்படின்ட்டான் கடவுள். ஆமா, இதற்கு சொல்றேன், தேவார திருவாசகம் நமக்கு கிடைத்தற்கரிய சொத்து. இப்படி ஒரு அருமையான நூல் எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்கல இல்லையா? ஆமா, படிக்க படிக்க அதிலிருந்து ஊறுகிறது தேன். ஆமா, திருஞான சம்பந்தர் பொது தொண்டு என்ன செய்தார்? ஒரு கோயிலுக்கு போனாரு, கோயில்ல ஒரு பக்கத்துல ஒரு பெண்ணு கைய காலை விரிச்சு போட்டுக்கிட்டு கிடந்தா. அந்த ஊரை ஆண்டான் ஒரு சிற்றரசன். அவன் கூட வர்றான். ஏப்பா என்னப்பா அது, என்னப்பா அது அப்படின்னாரு. இந்த பெண்ணு ஏன்பா அப்படி கிடக்குறா? அப்படி இவருக்கு என்ன, இவருக்கு என்னையா? சங்கரா சிவ சங்கரா சிவன் கோயிலுக்கு போக வேண்டியதானே. அப்ப சொன்னா பக்கத்துல இருக்கிறவன், இந்த சிற்றரசன் சொன்னா, ஏன் பொண்ணுதான் வரணும், ஏன் பொண்ணுதான் அப்படின்னா. ஓம் பொண்ணு, ஓம் பொண்ணுன்னா அரண்மனையில கிடக்காம இங்கே வந்து கிடக்குறா அப்படின்னு. அரண்மனையில எல்லா வைத்தியமும் செய்து பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. கோயில்ல கொண்டாந்து போட்டேன், அவ செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி. அப்படியா? பாடு ஒரு பதியம். துணிவள திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூட ஆரிடமும் பலி தேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. அந்த இசையும் அந்த பாட்டும் என்ன இருக்கு பாத்தீங்களா? வேலாயுத ஓதுவார்கிட்ட 1943-44 படிச்சேன். இன்னைக்கு 2006. எங்கேன்னு ஒரு மேடையில நான் பாடிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? இல்லையா? ஆமா, இப்படி ஒரு தெய்வீகமான பாடம் இந்த சைவ சமயத்துக்கு கிடைச்சது. கிடைத்த கரிய சொத்து. யாரோ போட்டுக்கிட்டே இருக்கிறான், யாரோ எங்கேயோ பாடிக்கிட்டே இருக்கிறான். திருப்பந்தாள் மடத்துல போட்டாங்க முதல்ல புஸ்தகமா. சிவகாசியில ஒரு நாடார் ஒருத்தர் போட்டிருக்காரு, அபூர்வமான புத்தகம். தர்மபுரி மடத்துல 20 வருஷத்துக்கு முந்தி போட்டாங்க, இப்ப மறுபடியும் ரீபிரிண்ட் பண்ணிருக்காங்க. அபூர்வமான பிரிண்ட். ஆமா, இந்த ஆழ்வார் திருநகர், ஆழ்வார் திருநகர் தானே, அங்க ஒருத்தன் போறான் தேவானா போட்டு அடக்கவலையில கொடுக்கறான். எங்கேயோ ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருக்கிறான், எங்கேயோ ஒருத்தன் பாடிக்கிட்டே இருக்கிறான், எங்கேயோ ஒண்ணு இது வளர்ந்துகிட்டே இருக்கு.
இதை வளர்க்கப்படாது, இதை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற கூட்டமும் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, கொஞ்சம் கவனமா கவனிச்சு பாருங்க. தர்மபுர சாமிநாதன் எப்படி சொல்றாரு? ஆமா, தேவாரம் பூரா இன்னைக்கு சிடியில கேட்கலாம். ஆமா, யார் எடுத்தது? யார் எடுத்தா? நீங்களா எடுத்தீங்க? கிடையாது. அவன் பாட்ட அவனே எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அவன் பாட்ட அவனே எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அவன் சொத்தா அவன் காப்பாத்திக்கிட்டான். இவன் சொத்தா இருந்தா இவன் காப்பாத்திருப்பான். இந்த கோடிக்கணக்கில் கொட்டி வச்சிட்டு இருக்கான் பாருங்க, குண்டாரத்தை போட்டுக்கணும். இவன் சொத்தா இருந்தா இவன் காப்பாத்திருப்பான். அவன் சொத்து அவன் காப்பாத்திக்கணும், அவ்வளவுதான். இல்லையா? ஆமா. பணத்தை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு தர்மபுர சாமிநாதனுக்கு கொடுக்கப்படாது, அவன் கொழுத்து போடுவான், அவன் நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆமா, எவனோ ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், கவலையே படல. 84 வயசு வரைக்கும் கதையை கட்டிவிட்டேன். இன்னும் கொஞ்ச காலம் கவலையப்படுவேன், தேவையில்லை. திருஞான சம்பந்தர் ஒரு திருப்பதியம் பண்ணார். அந்த பதியம் பண்ணாரு, அந்த பொண்ணுக்கு இந்த நோய் போயிடுது, எந்திரிச்சு போயிட்டா என்று வரலாறு இருக்கிறது. ஒரு அரசன் வீட்டுல எத்தனை வைத்தியம் இருந்திருப்பான்? அந்த வைத்தியம் பூரா அவன் செய்து பார்த்திருப்பான். முடியலன்னு தான் கோயில கொண்டாந்து போட்டான், இல்லையா? திருஞான சம்பந்தர் பண்ணாரு, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியா போச்சு. இன்னைக்கும் அந்த பதியத்தை பாடினா நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா சரிப்பட்டு போகும். திருஞான சம்பந்தர் ஒரு தடவை பாடினாரு, போச்சு. நாம 10 தடவை படிச்சாதான் போகும், இல்லையா? ஆமா, திருஞான சம்பந்தர் மணி என்ன? 11:42. திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறை ஒரு ஊருக்கு போனார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? தெரியாதவங்க ஏன் இங்க வர்றீங்க? ரினியூவல் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். போனாரு, அவங்க அப்பா வந்தாரு அங்கிருந்து. எல்லா ஊருக்கும் அது பாட்டு போக ஆரம்பிச்சிட்டு இந்த குழந்தை. திருஞான சம்பந்தரோட அப்பா கூடவே போகல, சில ஊருக்கு தான் போனார். திருவாவடுதுறை தங்கி இருக்கும் போது போனாரு. வாங்கப்பா, உலகமெல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் ஒரு யாகம் பண்ண நினைக்கிறேன். யார் சொன்னது? திருஞான சம்பந்தரோட அப்பா. உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், சுனாமி வரக்கூடாது, நல்ல நிலப்புலங்கள்லாம் விளையணும், மக்கள்லாம் நல்லா இருக்கணும், இதுக்கு ஒரு யாகம் பண்ண நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பொருள் தேவை அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பா? உலகமெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? பரவாயில்லையே, நான் கடவுளை கேட்கிறேன், அவன் கொடுப்பான். அப்படி நேரா திருவாவடுதுறை கோயிலுக்கு போனார். இடறினும் தளரினும் அப்படின்னு ஒரு திருப்பதியம் பாடினார். இடறினும் தளரினும் எனதொரு தொடரினும் நகழல் தொழுதழுவே கடலில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடகிய பெரியதே இதுவோ எமையாடுமாறு தீவதம் நமக்கில்லையே அதுவோ அருள் ஆவடு துறை அறலே. இது ஒரு பதியமானார். 11 பாட்டு எனக்கு தெரியும்.
11 பால் பண்ணாரு. ஆண்டவன் என்ன பண்ண, ஒரு மூட்டை ஒண்ணு கொடுத்தான். அந்த மூட்டையில 1000 பொன் கொண்ட மூட்டை அது. ஆமா, 1000 பொன். அந்த மூட்டைக்கு பேரு உலவாக்கிடின்னு பேரு. உலவாக்கிடின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கெடாத மூட்டை. கெடாத மூட்டைனா திருட்டு போவாதுன்னு அர்த்தம் இல்லை. எடுக்க எடுக்க குறையாது. அப்படின்னு பொருள். 1000 பொண்ணுல 10 எடுத்து விட்டாக்கா பாக்கி 990 தான் இருக்கணும். கட்டி வச்சா 1000 இருக்குமா மறுபடியும்? இல்லையாது உருட்டா விடுற இருக்கும். 990 இல்ல, 1000 மறுபடியும் இருக்கும் அதுல. ஆமா, இது என்னுடைய அனுபவம். ஐயா. நான் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு வருவேன். 10 ரூபாய் பஸ் கொடுத்துட்டு மெட்ராஸ் வந்துருவேன். இங்க வந்து இறங்கின உடனே அவனா ஒரு 500 ரூபாய் கொடுத்துருவான். என்ன ஆச்சு? வளர்ந்துடுது. 400 ரூபாய் கூடவே கிடைச்சு போச்சு இல்லையா? ஆமா, அது திருஞானசம்பந்தருக்கு தான் கிடைச்சுன்னு நினைக்காதீங்க. தர்மபுர அந்த தேவாரத்தை பாடுற தர்மபுர சாமனாருக்கு நடக்குது. அவ்வளவுதான். இல்லையா? ஆமா, இப்படி ஒரு தெய்வீகமான தமிழ் அது. அத தினந்தோறும் நான் பாடுவேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 தடவையாவது பாடுவேன். கோயில்ல போய் சாமிகிட்டையும் பாடுவேன். கொடுத்துத்தானே ஆகணும், கொடுத்துத்தானே ஆகணும். அவன்கிட்ட போய் பண்ண அவன் கொடுத்துத்தானே ஆகணும். இப்ப கோயில்ல ஓதுவார் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 3000 ரூபாய் சம்பளம். எனக்கு சம்பளம் கிடையாது, நான் கோயில்ல போய் பாடுறேன், அதுக்கு அவன் கொடுத்தாகணுமே. ஆமா, என் வீட்டுல சுதிப்பட்டி இருக்கு, தம்பூர் இருக்கு, நான் தினம் பாடுவேன். ஒரு நாள் கூட ஒழிய மாட்டேன். ஆமா, 84 வயசு வரைக்கும் பாடிட்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தினம் வீட்டுல பாடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ராயரத்னம் பிள்ளைய கேட்டான் ஒருத்தன், ஏன் உங்களுக்கு வயசு 70 இப்பவும் அப்படி நல்லாவே ஊதிட்டு இருக்கீங்களே, எப்படி ஊதுறீங்க அப்படின்னு கேட்டான். போடா பைத்தியக்கார, நான் ஊர்ல இருக்கனான்னு எவனும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. நான் ஊர்ல இருந்தேன்னா 4 மணிக்கு வாசிப்பேன். அந்த சாதகத்தினுடைய பலன் தாண்டா நான் இன்னும் ஊதிட்டு இருக்கேன்னு சொன்னார். இது ரொம்ப பேர் சங்கீதக்காரன் செய்யறது இல்லை, அதனாலதான் 50 வயசுல அவுட் ஆகுறான் இல்லையா? ஆமா, சாதகம் பண்ணிக்கிட்டு இருந்தானே. ஆனா அவன் 80 வயசு என்ன, 84 வயசு என்ன, 90 வயசு வரைக்கும் கூட பாடிட்டு இருக்கலாம். ஆமா, உழைப்பால் வராத உறுதியும் உளவோ அப்படின்னா ஒரு தமிழன் சொன்னான்ல. உழைப்பால் வராத உறுதியும் உளவோன்னா உழைச்சா நிச்சயமா கிடைக்கும் இல்லையா? ஆமா, நான் ஒரு நாளும் தவறுறது இல்லை. வீட்டுல பாடுறதுக்கும் தவற மாட்டேன், கோயிலுக்கு போய் ஆண்டவன்கிட்ட பாடுறதும் தவற மாட்டேன். ஆக இவர் என்ன பண்ணாரு, இவர் பாடினாரு. 1000 பொன் கொண்ட மூட்டை ஒண்ணு கொடுத்தான். இது எடுத்து உங்க அப்பாட்ட கூட உலகமெல்லாம் நன்றா இருக்கும்படியா அவரை வேள்வி பண்ண சொல்லு
நடக்கட்டும், ஜனங்கள் நன்றாக வாழட்டும், நன்றாக மழை பொழியட்டும் அப்படின்னு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மூட்டையை கொடுத்து விட்டான். திருஞான சம்பந்தருக்குத்தான் கொடுப்பான்னு நீங்க எண்ணாதீங்க. நீங்களும் திருஞான சம்பந்தர் தான், நானும் திருஞான சம்பந்தர் தான். ஆமா, அவரை போல கோயில்ல நம்மளும் போய் பாடணும்னா கொடுப்பான். நான் போய் பாடுறேன், எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இஷ்டம்னா போய் பாடுங்க, பாடுவேன், போயிட்டு நான் போய் பாடிட்டு இருக்கிறேன் ஐயா. நான் பாடாத நாளே கிடையாது. இன்னைக்கு கூட பாடிவிட்டு தான் வரேன் இல்லையா? ஆமா, இப்படி ஒரு மூட்டை அவருக்கு கொடுத்தான் என்று வரலாறு இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நோய் தீர்த்தது மாத்திரம் இல்ல, பணம் கிடைச்சது மாத்திரம் இல்ல, சைவத்தை வாழ வச்சார் மதுரையில இல்லையா? இன்னைக்கு இல்லாட்டி போனா அன்னைக்கோட அவுட் ஆயிருக்கும் இந்த சைவ சமயம். திருஞான சம்பந்தர் தான் காப்பாற்றி விட்டார். அத சொல்றதுக்கு எனக்கு இன்னொரு சமயம் வரும், அப்ப உங்களுக்கு நான் நினைவூட்டுவேன். திருஞான சம்பந்தர் தான் காப்பாத்தினாரு. இது நல்லா நெஞ்சில எழுதி வச்சுங்க. 2வது திருநாவுக்கரசர், 3வது சுந்தரர், 4வது மாணிக்கவாசகர். அவருடைய நினைவு நாள் தான். அவர் 16வது வயசுல திரு ஆச்சாள்புரங்கிற ஊர்ல ஜோதியில கலந்தார் என்று வரலாறு. வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு, நாளைக்கு அப்படி நம்ம மதத்தை காப்பாற்றி விட்ட ஒரு பெரியவர் திருஞான சம்பந்தர். அவர் இல்லைன்னா கண்மூடி மண்மூடி போயிருக்கும் இந்த சமுதாயம். ஆமா, கண்மூடி மண்மூடி போயிருக்கும். ஒழிச்சு கட்டிருப்பானுவ. இன்னைக்கும் ஒழிச்சு கட்ட நினைக்கிறான் தேவாரத்தை சில பேர். இந்த கடவுள் கூலி கொடுப்பான்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன், சிஆய் சாமிகிட்ட சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? ஆமா, தேவார இசை வளரணும், ஓதுவார்கள் வளரணும், தேவாரம் தமிழ்நாட்டில் கேட்கணும், இதுக்கு வழி பண்ணு அப்படின்னு சிஆயில இருக்க சாமிகிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன் இங்கிருந்து. அது வழி என்னைக்காவது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. சின்னமா எழுதி வச்சுங்க, சைவத்தை காப்பாற்றி விட்டவர் திருஞான சம்பந்தர், 2வது திருஞானத்தர், 3 சுந்தரர், 4 மாணிக்கவாசகர். இவர்கள் இல்லைன்னா நம்ம சமுதாயம் மறைஞ்சு போய். அந்த புண்ணியத்தை அவர்கள் செய்துவிட்டு சென்றார்கள். அவர்களை நினைப்போம். அவருக்காக 2.5 லட்சம் ரூபாய் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் நான். 4 அபிஷேகம், சேக்கிழார் அபிஷேகம், இதெல்லாம் மாதா மாதம் செய்துகிட்டு இருக்கேன். மாதம். ஆமா, தவறாம. நான் செய்யறேன்னா செய்யலையோ என் வீட்டுக்காரி செய்துகிட்டே இருப்போம். என் வீட்டுக்காரி நேத்து ஒரு விளக்கமும் தூக்கிட்டு போறா. என்னத்துக்கு விளக்கமத்தை தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்டான். நால்வர் கோயில் நாளைக்கு அபிஷேகம், குப்பையா இருக்கும், இப்படியே விளக்கு போட்டுட்டு கூட்டி விட்டு ஒரு பொம்மநாட்டியா வீடே கூட்ட மாட்டேங்கிறா. இவன் 4 கோயில போக கூட்டிட்டு நிற்கிற. நான் ஒன்னும் சொல்றது இல்லை, செய் அப்படின்னு. என்னால செய்ய முடியல, நீயாவது செய் இல்லையா? இப்ப நம்முடைய சமுதாயம்
சைவ சமயம், சிவசமயம், திருஞான சம்பந்தராரையும் திருநாவுக்கரசனாரையும் சுந்தராரையும் மாணிக்கவாசகரான விளக்கப்பட்ட சமுதாயம். அதற்கு சாட்சியாக இருப்பதுதான் தேவார திருவாசகம். அதனை படிப்போம், பாடுவோம், அதில் சொல்லுகிற நீதிபடி நடப்போம், நாம் நன்றாக வாழ்வோம் என்று சொல்லி நாளைக்கு நடக்க வேண்டிய திருஞான சம்பந்தருடைய நினைவை இன்னைக்கே சொன்னேன். அதற்கு தமிழிசை சங்கம் ஆதாரம். இந்த தமிழிசை சங்கம் வாழ்க, தமிழிசை சங்கத்தை வளர்ப்பவர்கள் வாழ்க, தமிழை வளர்ப்பவர்கள் வாழ்க, தமிழ் வாழ்க இந்த வாழ்த்தி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேனாக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 ஓம் நம சிவாய சிவாய நம